உலகம் முழுவதும் ஒரு தனி அடையாளத்தை கொண்டவர் ஈலான் மஸ்க். உலகின் மிகப்பெரிய பணக்காரர் என்ற பெருமையை தவிர அவர் எதிர்காலத்தையே உருவாக்குபவர் என்று அழைக்கப்படுகிறார். ஏவுகணைகள் மற்றும் விண்கலங்களை தயாரிக்கும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தை உருவாக்கினார். மின்சார கார் தயாரிப்பாளரான டெஸ்லாவின் தலைமை செயல் அதிகாரியாக உள்ளார் எலான் மஸ்க். இந்த நிலையை அடைய அவர் கடுமையாக உழைத்ததுடன் அனைத்து தடைகளையும் தாண்டி தனது இலக்கை அடைந்துள்ளார். எலோன் மஸ்க் கல்வி முதல் டெஸ்லா தலைமை செயல் அதிகாரியாக மாறியது வரையிலான வெற்றி கதையை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். 1971 ஜூன் 28 தென்னாப்பிரிக்காவின் பிரிட்டோரியாவில் பிறந்தவர். அவரது தந்தை ஏரோல் மஸ்க் ஒரு மின் பொறியாளர் மற்றும் விமானி ஆவார். அவரது தாயார் மே மஸ்க் ஒரு உணவியல் நிபுணர். எலோனுடன் பிறந்த மூவரில் இவர் மூத்தவர். அவரது சகோதரர் கிம்பல் மஸ்க் இன்று தொழிலதிபர் மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலராக உள்ளார். அவரது சகோதரி டோஸ்கா மஸ்க் ஒரு திரைப்பட தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனர். எலோனுக்கு 10 வயதாக இருந்தபோது அவரது பெற்றோர் விவாகரத்து செய்தனர். அதன் பிறகு எலோன் தனது தந்தையுடன் வாழத் தொடங்கினார். தென்னாப்பிரிக்காவில் வசிப்பதபடியே தனது பள்ளி படிப்பை முடித்தார். எலோன் மஸ்க் 12 வயதிலேயே பட்டதாரி மாணவர்கள் கூட படிக்காத பல புத்தகங்களை படித்தார். குழந்தை பருவத்திலிருந்தே எலோனின் விருப்பமான பொருளாக இருந்தது கணினி. சிறு வயதிலேயே புத்தகங்களின் உதவியுடன் கணினியில் புரோகிராமினை கற்றுக்கொண்டு பிளாஸ்ட் என்ற விளையாட்டை உருவாக்கினார். இந்த விளையாட்டை அவர் ஒரு அமெரிக்க நிறுவனத்திற்கு வெறும் $500 விற்றார். அமெரிக்காவில் உள்ள தனது சகோதரருடன் இணைந்து 1995 ஜிப்2 என்ற நிறுவனத்தை உருவாக்கினார். எலான் மஸ்க் நிறுவிய ஜிப்2 நிறுவனம் ஆன்லைன் செய்திகள் மற்றும் வரைபடங்களை வழங்கியது. மஸ்க் பின்னர் X.com என்ற ஆன்லைன் நிதி சேவை நிறுவனத்தை நிறுவினார். அது பின்னர் பேபால் ஆனது. இதன் மூலம் ஆன்லைனில் பணம் பரிமாற்றம் செய்யப்பட்டு வந்தது. 2002 ஆன்லைன் ஏலத்தில் ஈபே எனும் ஆன்லைன் வணிக நிறுவனத்தால் பேபால் நிறுவனம் வாங்கப்பட்டது. இந்த வெற்றிகளுக்குப் பிறகு எலான் மஸ்க் தான் முன்னேற வேண்டுமானால் உலகத்திலிருந்து வித்தியாசமாக சிந்திக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டார். அதன் பிறகு அவர் 2003 ரஷ்யாவிற்கு 3 ICBM ராக்கெட்டுகளை வாங்கினார். அங்கு அவர் $8 மில்லியன் ஒரே ஒரு ராக்கெட்டை வாங்கினார். நாம் இவ்வளவு செலவு செய்து ஒரு ராக்கெட்டை வாங்குவதற்கு நாம் ஏன் ராக்கெட்டை உருவாக்கக்கூடாது என எலான் மஸ்க் சிந்திக்க துவங்கினார். இதையடுத்து எலோன் மஸ்க் ராக்கெட் சயின்ஸ் படிக்கத் தொடங்கினார். எலான் மஸ்க் ஒரு வருடத்திற்குள் தனது சொந்த ராக்கெட்டை உருவாக்கினார். அதன் பிறகு அவர் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தை உருவாக்கினார். இருப்பினும் எலோனின் முதல் ராக்கெட் தோல்வியடைந்தது. அவர் மீண்டும் முயற்சித்தார். ஆனால் அதுவும் வெற்றி பெறவில்லை. உபகரணங்கள் வாங்கியதில் இவருடன் குறைந்த பணமே இருந்தது. எனவே அழிக்கப்பட்ட ராக்கெட்டின் மீதமுள்ள பகுதிகளை பயன்படுத்தி மீண்டும் புதிய ராக்கெட்டை உருவாக்கினார். ஆனால் இதுவும் வெற்றி பெறவில்லை. 4வது முயற்சியில் எலான் மஸ்க் வெற்றி கண்டார். மிகக் குறைந்த செலவில் ராக்கெட்டை வடிவமைத்து விண்வெளிக்கு எடுத்துச் சென்றார். இன்று நாசாவும் எலோன் மஸ்க் தயாரித்த ராக்கெட்டை பயன்படுத்துகிறது. இன்று எலான் மஸ்கின் சாதனைகளில் டெஸ்லாவின் பெரும் பங்கு உள்ளது. விற்பனைக்கு வருவதற்கு முன் டெஸ்லா தயாரித்த மின்சார வாகனம் மிகவும் விலை உயர்ந்தது. அதனால் இவர் தயாரித்த கார்கள் சந்தையில் வெற்றி பெற முடியவில்லை. இதையடுத்து நிறுவனம் பல தொழில்நுட்பங்களை மாற்றி மலிவான விலையில் எலக்ட்ரிக்கல் கார்களை உருவாக்கினார். அதன் காரணமாக இந்த கார்கள் மிக வேகமாக விற்பனையாகத் தொடங்கின. டெஸ்லா நிறுவனத்தை முன்னோக்கி நகர்த்தும்போது எலோன் ஒரு முதலீட்டாளராகவும் பணியாற்றத் தொடங்கினார். அவர் தனது உறவினரின் நிறுவனமான சோலார் சிட்டியில் 2006 முதலீடு செய்தார். மிகக் குறுகிய காலத்தில் இந்த நிறுவனம் அமெரிக்காவின் 2வது பெரிய சோலார் நிறுவனமாக வளர்ந்துள்ளது. 2013 எலோன் மஸ்க் இந்த நிறுவனத்தை டெஸ்லாவுடன் இணைத்தார். இன்று சோலார் சிட்டியும் டெஸ்லாவும் புதிய தொழில்நுட்பத்தில் இணைந்து செயல்படுகின்றன. இந்நிலையில் சமூக வலைதளங்களில் கருத்து சுதந்திரத்திற்காக எலான் மஸ்க் ட்விட்டர் நிறுவனத்தின் அனைத்து பங்குகளையும் $44 பில்லியன் வாங்கியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.